Hi everyone, welcome and welcome back to 369 Tarot in Tamil. So என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Goddess guidance. நான் இந்த டெக் என்னை பார்த்து சொல்லிட்டே இருக்குது. நீ வந்து இதை யூஸ் பண்ணி கைடன்ஸ் போடு அப்படி சொல்லு அப்படின்ற மாதிரி இது என்ன என்கிட்ட சொல்லிட்டே இருக்கு. ஓகே, அதனால நான் இந்த டெக் மட்டுமே எடுத்திருக்கிறேன். ஸோ லெட் சி இதை வந்து உங்களுக்கான கைடன்ஸ்னால் தான் நம்ம பார்க்கவே மாட்டோமே. என்ன கொஞ்சம் பேர் தானே அதை நோக்கி வராங்கல்ல, ரைட்? ஸோ கைடன்ஸ் வந்து ரொம்பவே தேவை லைஃபுக்கு எப்போவுமே. அதுவும் ஏஞ்சல் கைடன்ஸ் நமக்கு ரொம்பவே தேவை. அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிஜமாவே அது ஒரு நல் வழியை காட்டும். ஸோ பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ பிரிஜிட், do not back down, stand up for what you believe is right. உங்களுக்கு உங்கள் இதயத்தில் கேளுங்க, சரியானது எது அப்படிங்கிறது உங்கள் இதயம் சொல்லும். தவறானதை போய் சரின்னு நினைக்கக்கூடாது. சரியானது எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதில் நீங்கள் உறுதியாக இருங்க அப்படின்றாங்க. ஓகே, நீங்கள் மற்றவங்களுக்காக அதை விட்டு கொடுக்க தேவை கிடையாது. ஏன்னா அது தவறாக போய் முடிஞ்சு உங்களுக்கே பிரச்சனையை வந்து கொடுக்கும். அதனால் உங்களுக்கு எது சரின்னு படுதோ, உங்கள் சுச்சுவேஷனில் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு எது சரின்னு படுதோ அது மற்றவங்களுக்கு பாதிப்பானா ஏற்படுத்தக்கூடாது, ரைட்டா? பட் நீங்கள் உங்களுக்கு சரின்னு படுது, மற்றவங்க தப்புன்னு சொல்லும்போது அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. அப்போது உங்களுக்கு சரின்னு படுது, அது உண்மையாகவே அது வந்து யாரையும் பாதிக்கலை அப்படிங்கும்போது அதில் நீங்கள் உறுதியாக நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. Undying love. The love you have shared is eternal regardless of the situation. ஸோ உங்களுடைய லவ்வை நீங்கள் குறைச்சி நினைக்க வேண்டாம். நீங்கள் எல்லார்கிட்டையும் காட்டக்கூடிய லவ் இல்லை உங்களுடைய தனிப்பட்ட லவ்வாகவும் இருக்கலாம். அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்குது. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை உங்களுடைய லவ். ஓகே, ஸோ அது தப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவை கிடையாது. யூ ஆர் லைக் ஒரு எம்பரஸ் மாதிரி. நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு தியாகம் உணர்வோட ஒரு லவ் அப்படின்றது உங்கள்கிட்ட இருக்கு. பாடிஸ் ஆஃப் வாட்டர். நீங்கள் வந்து கொஞ்சம் ஹீல் ஆக வேண்டியிருக்கு, ரைட்? ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸ்பெண்ட் டைம் நியர் வாட்டர் சச் அஸ் லேக், ரிவர் ஆர் ஓஷன் டு ரீசர்ச் யுவர் பேட்டர்ஸ். ஒரு பேட்டரி டவுனாக ஆயிடுச்சு உங்களுக்கு. ஓகே, அது என்ன பண்ணுங்கன்னா தண்ணி அது வந்து உங்களை ஹீல் பண்ணும். நிறைய தண்ணி குடிங்க. வாட்டர் இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். லேக், ரிவர் ஆர் கடல், ஆறு, ஏரி, இந்த மாதிரி இடம் இல்லை அருவி, ரைட்? அந்த மாதிரி இடத்துல உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ரியலி ஐ எம் தர்ஸ்டி. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஸோ ட்ரிங்க் மோர் வாட்டர் அண்ட் ஆல்சோ ஸ்பெண்ட் யுவர் டைம் நியர் வாட்டர். ஓகேவா? எஸ், உங்களுக்கான கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பொருந்துதா பாருங்க, கண்டிப்பாக பொருந்தும். Easy does it. There is no need to hurry or force things to happen. Everything is occurring in perfect time. எதையும் நீ ரஷ் பண்ண வேண்டாம், ஓகேவா? அது இதுன்னு நினச்சி கவலைப்படுறீங்க, ஐயோ இது நடக்கலை அது நடக்கலை, டிலே ஆகுது, இப்படி ஆகுது. எதையுமே நீ ரஷ் பண்ண வேண்டாம், பொறுமையாக சொல்கிறாங்க. நீ பாட்டிக்கு இரு, கவலைப்பட வேண்டாம். எதுவுமே நடக்கணும் அப்படின்னு நீ ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். சரி, அது ஒரு பர்ஃபெக்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக நடக்கும். நடந்துட்டு இருக்கு. அந்த எந்த டைமில் என்ன நடக்கணுமோ அதுதான் உனக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The situation involve your past life memories. ஒரு பாஸ்ட் லைஃபோட கனெக்ஷன், ஒரு தொடர்பு கூட போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. Sacred space. Create an altar or visit a power place to connect with the divine. சில கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லைன்னா நல்ல ஒரு யாத்திரை, பாத யாத்திரை, சம்வாட் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வந்து கொஞ்சம் இங்கேயே பாடி ஆஃப் வாட்டர் வருது. மேபி இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது கடல், திருச்செந்தூர் சொல்லலாமா, கடல் பகுதியில் இருக்கிற கடவுளை போய் பார்த்துட்டு வர்றதுக்கு வாங்க அப்படின்றதும் தெரியுது. ஸோ போயிட்டு வாங்க, ஓகேவா?
உங்களுக்கு போயிட்டு இருக்கிற நடந்துட்டு இருக்கிற விஷயம் இப்போ பாஸ்ட் லைஃப்ல உள்ள அதோடைய கர்மானால கூட இருக்கும் அப்படின்றதும் பார்க்க முடியுது. And then it is a time for cleansing, detoxification of your body and mind. So இப்போ நீங்க பியூரிஃபை ஆக வேண்டிய ஒரு டைம். So let's see. Important doors are opening for you right now. Walk through them. Yes, முக்கியமான கதவுகள் திறக்கப்படுது. இப்போ போயிட்டு இருக்கிற விஷயத்துல அப்படியே நீங்க அந்த ஃப்ளோலே போங்க, அவ்வளவுதான். அப்படிதான் வந்து இருக்குது. Love yourself enough to say no to others. Demand on your time and energy. உங்க டைம் உங்க எனர்ஜி ரொம்ப முக்கியம். ஸோ நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லுங்க, ஓகேவா? அதுக்கு வந்து ஒரு தைரியத்தை நீங்க கண்டிப்பா வளர்த்துக்கோங்க. Your independence is a foundation for your strength and success. யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் இண்டிபெண்டா நீங்க தாராளமா இருக்கலாம். ஓல்ட் மஸ்ட் பி ரிலீஸ்ட். பழச விட்டுருங்க. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு புதுசா வந்து நீங்க உங்களுக்கு உங்க லைஃப்ல என்ட்ராக முடியும். Ask others to help you instead of trying to do everything by yourself. எல்லாத்தையும் நீங்களே பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுக்கான ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காங்க அப்படின்னா தாராளமா ஹெல்ப் கேட்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். There is no need to worry as everything is working out beautifully. Green Tara வந்திருக்காங்க. So such a powerful angel. அவங்க கிட்ட ஹெல்ப் கேளுங்க, ரைட்? கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். கிரீன் டாரா அவங்கள மனசுல நினைச்சிட்டு அவங்கள்ட்ட வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேளுங்க. இம்மிடியட்டா உங்களுக்கான ஒரு ஹெல்ப் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்க ஒரி பண்ணவே வேண்டாம். உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயம் எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங் அவுட் பியூட்டிஃபுல்லி. ரொம்ப அழகாவே நடந்துட்டு இருக்கு. நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அழகா நடக்குதுன்னு சொல்றீங்களான்னு கேட்காதீங்க. ஏதோ ஒரு அழகான ஒரு விஷயத்துக்காக இந்த கஷ்டத்தை கடந்துட்டு இருக்கீங்க. கடந்து வந்துருவீங்க. அது கிரீன் டாரா அவங்கள்ட்ட ஹெல்ப் கேளுங்க, கண்டிப்பா ஹெல்ப் கிடைக்கும். ஸோ நீங்க கவலைப்பட வேண்டாம். எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து ஒரு விஷயமும் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அமைதியை வந்து மனசுல வளர்த்துக்கோங்க. ஓகே, எஸ், அவ்வளவுதான். அப்சர்வ் பண்ணுங்க உங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அப்சர்வ் பண்ணுங்க. சும்மாட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்க முன்னாடி ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். ஜஸ்ட் ஃபார் குட். என்னவா இருக்கும் மறந்து சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன், மறந்துருச்சு. Okay, let's see. Have a good day. Thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.